உங்க கழுத்துல போட்டுக்க நகைய எதுக்கு உங்க பொண்ணு கிட்ட கொடுத்தீங்க? நான் ஏன் கொடுத்தேன்? அப்படிலாம் இல்லையே, நீ சொல்லாதீங்க. அப்ப நகை எங்க போச்சு? புஷ்பா, ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? நீ பொறுமையா தான் பேசுவே. யார்கிட்ட பொறுமையா பேசணும்? உங்க தங்கச்சி கிட்டே உங்க அம்மா கிட்ட நான் பொறுமையா பேசணுமா? பொறுமையா பேசினாதான் அவங்களும் பதில் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், நீங்க வாயை மூடுங்க. என்ன எங்க அண்ணனே மிரட்டுறீங்க நீங்க? என் பொண்ணு சொல்ல மாதிரி எப்படி நல்லா மிரட்டி வச்சிருக்கடி. பொண்ணு வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? என் பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கு யார் பார்க்க வந்திருக்கீங்க? தாலி கட்ட புருஷன் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் வந்தாரு. நீ வரல, என் பையனும் வரல. அந்த அளவுக்கு என் பிள்ளைய மாத்தி வச்சிருக்க. நீ மேல உயிரா இருப்பான், அம்மா அம்மான்னு பாசமா இருப்பான். அப்படி சொல்லுமா. என் மேலே அண்ணன் எவ்வளவு பாசமா இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் உன் கட்டுக்கோப்புல மாத்திட்டீல. நீ எல்லாரையும் மாத்தி இருக்க, வேற எதுவும் இல்ல. இப்ப பாருங்க, அவங்க பாக்க வரலையா? உங்களை பாக்க வந்தா பிடிக்க மாட்டேங்குது. அவன் பொண்ணு சேர்ந்து சண்டைக்கு வரீங்களே, அதனாலதான் மாமா அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிட்டு அத்தையை கூட்டிட்டு வர சொல்லுங்க மாமா, நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொன்னேன். உங்க பொண்ணு இங்கே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வரட்டும்னு சொன்னேன். அளவுக்கு நான் உங்களுக்காக நல்லது யோசிச்சிருக்கேன். அவன் என் மேலதானே குறை சொல்றீங்க? சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க. ஆமா, வீட்டுல உள்ள எல்லாரையும் பேச்ச கேட்கற மாதிரி தான் நானும் மாத்திருக்கேன். அடியாத்தி, இப்பதான் புரியுது எனக்கு. அது புரியுது இருக்கட்டும். பத்தி பதில் சொல்லுங்க. அப்படியே பேச்ச மாத்திருவீங்க. அம்மாவும் பொண்ணும். உங்க நகை எங்க? மச்சான், நல்லா இருக்கீங்களா மச்சான்? நல்லா இருக்கேன். என்ன பதில் சொல்றீங்க? தங்கச்சி எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. வீட்டுக்கு வெளியில என்ன பேசிட்டு இருக்க? உள்ளார வாமா, வீட்டுக்குள்ளார வா. காபி போட்டு தரேன், குடி. அமர குடிச்சிட்டு அப்புறம் உன் வீட்டுக்கு கிளம்பி போ. நீங்க பண்ற வேலைக்கு உங்க வீட்டுக்குள்ளார வந்து நான் காபி தண்ணி குடிக்கணுமாக்கா? இப்படி கோவமா பேசுற, என்னாச்சு உனக்கு? உன்னை திட்டினா சொல்லு, நான் கேக்குறேன் அவங்கள. யோ, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்னத்த பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சுடி? நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியலையாக்கும். ஐயோ, என்னத்தாச்சு? உங்க பேச பேச உங்களுக்கு புரியும். நான் உங்கள்ட்ட நேரடியாவே கேக்குறேன். சொல்லுமா. எங்க அத்தை கழுத்துல போட்டுட்டாங்களா 10 பவுன் நட்டிக்க, அந்த நகை எங்கனே? என்னம்மா என்கிட்ட கேக்குற? நீ அத்தை கிட்ட தான் கேட்கணும். நீ என்கிட்ட கேட்டினா அதானே. என் பிள்ளை எதுக்குமா கேக்குற? பாத்தீங்களா வீட்டுக்கு வந்து எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்கன்ட்டு? புஷ்பா, யார் நடிக்கிறா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நகையை பத்தி கேட்க வந்தாலும் அது என்னோடது. நான் என்ன வேணா பண்ணுவேன். எதுக்கு நீ கேக்குற? நான் கேப்பேன். நானும் இந்த வீட்டு மருமக தானே. நான் கேட்காம வேற யார் கேக்குறது? கழுத்துல போட்டுதான் 10 பவுன் அட்டிக்கங்க. என்கிட்ட பொய் சொன்னாலும் எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும். ஆமா, எல்லா உண்மை உனக்கு தெரியும். நேர்ல வந்து பார்த்த மாதிரி பேசுற பாரு. ஆனே போட்டதுனாக அருந்து போச்சு. எப்படியாவது என் பெரிய பையன் சொல்லி ஒண்ணு புதுசா செய்யணும்ட்டு ஆனே அந்த நினைப்புல இருந்தேன். நீ என்னன்னா என் கழுத்துல போட்டு நகை எங்க காணான்னு என்கிட்ட கேட்க வந்துட்ட. நான் கழுத்துல போட்டு நகை அருந்து போச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்லா கேளுமா. நம்மோட நகை அருந்து போச்சு. அருந்து போச்சா? ஏனுங்க, உங்க அம்மாவும் உங்க தங்கச்சி சொல்ற பதில பாத்தீங்களா? நகை அருந்து போச்சான். நமக்கே காது குத்துறாங்க இவங்க. என்ன பொய் சொல்லுதுங்க ரெண்டும்? இங்க பாருங்க, கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க. ஏதாவது விடுங்க. உங்க எங்க அம்மா, உங்களுக்கு மாமியாரு. மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கூட சொல்லித்தரல உங்க வீட்டுல. நீங்களா என் வீட்டுல வந்து பேச வந்துட்டீங்க. பாண்டியம்மா, பாருனே உன் பொண்டாட்டி எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. வந்தது வராததுமா அம்மாவோட நகை எங்க, என்ன ஆச்சுன்னு கேள்வி கேக்குறாங்க. மட்டும் இல்லாம அம்மா பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பழக்கம் பழகுறாங்க இவங்க. சரியே இல்லைண்ணா. அவனை சொல்றேன் கேளுங்க. பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோனா, அப்பதான் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும். பாப்பா பாப்பா, என்ன பேச்சு? என்ன பேச்சு பேசுற நீ? பாண்டியம்மா, தங்கச்சின்னு பாக்குறேன். எனக்கு நல்லா பேச தெரியும். ஆமா, உன் அண்ணி தானே. அன்னிக்கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? என் பொண்டாட்டி மரியாதை கொடுக்க சொல்றீல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறியா? பேசுற விதம் எப்படி இருக்கு? அடே, என்னடா இது? உன் தங்கச்சி இப்படி வந்த வாக்குல இப்படி கோவமா பேசிட்டு இருக்க. சரியே இல்லடா. யாருமா சரியில்லை? சரியில்லை, நீங்க சரியில்லையா? என்ன தப்பு பண்றீங்க? ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நேரம் என் மகன் சொல்றீங்களே. இந்த மகன் மேல பாசம் இருந்துச்சுன்னா நகையை அந்த ஆள் கழட்டி கொடுக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டாம்? அப்பாட்டையாவது வீட்டுல உள்ளவங்க யார்ட்டையுமே சொல்லல. பாட்டுக்கு உன் இஷ்டத்துல அந்த ஆள் கிட்ட கழட்டி கொடுத்துருக்கீங்க. அவனே ஒரு புறம்போக்கு. அண்ணே, என் வீட்டுக்கார பத்தி எப்படி நீ இப்படி பேசலாம்? பேசுறதெல்லாம் சரியில்லை. பையன் என்ன பண்ணாங்களே? நடுவுல என் பையனை பத்தி இப்பெல்லாம் பேசுறீங்க? வீட்டை விட்டு வெளியே போங்க. நான் செஞ்ச நல்லதெல்லாம் யோசிக்காம பத்தி இப்பெல்லாம் பேசிட்டீங்களா? நீ வாய மூடுறா. ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? பணிஞ்சு பேசுடா. அவரு உன் தங்கச்சி வீட்டுக்காரு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள கிட்ட இப்படிலாம் நடந்துக்குவியா? பொண்டாட்டி தான் அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறா. நீயாவது கொஞ்சம் பொறுமையா பேசுவேன்னு பார்த்தா நீ அவர் இப்பெல்லாம் பேசலாமா? இல்லடா. அம்மா, தான் எல்லாரும் நம்பி இந்த வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வீட்டுல உள்ளவங்க தான் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. அப்படியே உன் பொண்ணையும் தான் சொல்றேன். பெரிய வில்லியே, பேச்ச கேட்டு நீ ஏமா இங்க வந்த? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உன் நகை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வாமா போலாம். வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். அம்மா, ஏமா இங்க இருக்கணும்? யாருமே இல்லையா? நான் இருக்கேன், தம்பி இருக்கான், அப்பா இருக்காரு, என் பொண்டாட்டி இருக்கா. சொந்தம்லாம் பத்தாதம்மா. ஆகாத போகாத சொந்தம். காசு புடுங்க கழுகு கூடத்துல இருக்குன்னு நினைக்கிறியே? யாரா காசு புடுங்கடா? வீட்டுல வந்ததுல இருந்து இந்திய வரைக்கும் மாப்பிள்ள எனக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? இருந்து செலவு. வீட்டுல எனக்கு பிடிச்சதான் எல்லாமே செய்யறாங்க. நல்லா செய்யறாங்க. எதுக்காக? உங்ககிட்ட இருந்து காசு பணத்தை பறிக்கிறதுக்காக. உங்ககிட்ட இருந்து கழுத்துல போட்டு செயினே பறிச்சுட்டாங்களே. சொத்து மேல கவனம் வரும். எப்படா ஆட்டைய போடுன்னு நினைப்பாங்க. அண்ணே, என்ன பேச்சு பேசுற? ஏன்னா இப்பெல்லாம் இருக்க நீயும் நல்லா மாறிட்டனா? அம்மா அங்க இல்லாத டைம்ல உன் பொண்டாட்டி உனக்கு நல்லா சொக்குப்படி போட்டு வச்சிருக்கேன். அவங்க சொல்றதை கேட்டு நீ தலையாடி எங்க கூட பேசிட்டு இருக்க பாத்தியா? இதெல்லாம் சரியே இல்லனா. எப்பவுமே என் மேல பாசமா இருப்பீல. தங்கச்சி பாண்டியம்மா, என்னம்மா வேணும்? இருந்தாலும் சொல்லுமா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவேன். இப்ப
இப்பதான் மொத்தமா எல்லாத்தையும் ஆட்டைய போன்னு நினைக்கிறியே உன் புருஷனோட சேர்ந்துகிட்டு. அம்மா இதுக்கு மேல நீங்க இருக்கவே வேணாம். ஆமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீங்க இருக்க வேணாம் அத்தை. உங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. உங்க பொண்ணு தாங்குறது என்ன, அதுக்கு மேல நல்லபடியா உங்களை தாங்குறேன் நானு. நல்லபடியா பாத்துக்கிறேன். இருந்தீங்கன்னா உங்க பொண்ணு தான் ஏதாவது பிளான் பண்ணி உங்க நிம்மதியை கெடுப்பா. இப்பரா பணத்தை வாங்குறது நகையை வாங்குறதுன்னு உங்களை தான் ஏமாத்துவா. அவளை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா நல்லா தெரிஞ்சுட்டு வந்துட்டீங்க பாருங்க. அவளை பத்தி எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவன் என்னதுன்ட்டு. யாரு என்ன சொன்னாலும் நான் வரப்போறதா இல்ல. இங்கதான் இருப்பேன். என் பொண்ணு கூட தான் இருப்பேன். அப்படி சொல்லுங்க அத்தை. இங்க இந்த வீட்டை விட்டு அங்க போனோம் போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. மரியாதை கிட்ட ஜென்மங்க. ஏய் என்னடா ஏய் உயின்ட்டு வீட்டை விட்டு கிளம்புடா என் வீட்டுக்கார மரியாதை கொடுத்து பேசுங்க. வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறாரு. வீட்டுல ஒரே மாப்பிள்ள நானு. மாப்பிளைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதுல. அதெல்லாம் அவ்வளவுதான்டா மரியாதை. அத்தை கழுத்துல போட்டு நகை எங்கத்த அத்தியம்மா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நகை மேலதான் குறியா இருக்காங்க. இதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு போயிடாத. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துவாங்க, வேலை செய்ய சொல்லுவாங்க. வேலைக்காரியாவே மாறிடுவ நீயும். அந்த வீட்டுல இல்ல மருமவ வீட்டுல வேலை செய்ய ஆளிலன்ட்டு உன்னை கூப்பிடுது. தாமா காரணம் இந்த வீட்டை விட்டு போயிடாத. நீ ஏன் கூட தான் இருக்கணும். அம்மா ஏன் கூட தான் இருப்பாங்க. நீங்க முத இந்த வீட்டை விட்டு போங்க. முடியவே முடியாது. உங்க மேல கோவம் இருக்குன்னா இல்லன்னு சொல்லல. அந்த நகையை பத்திய விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். தெரியும்னா என்ன தெரியும் உங்களுக்கு? தடைய இருக்கு உங்களுக்கு. அம்மா பீரோல பத்திரமா வச்சிருக்காங்க. பொய் சொல்லி வாய முறி. பையன் அஜய் எங்களுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். பையன் உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? எதுக்கு அவன் மேல பழிய போறீங்க? தேவையில்லாத வேலைங்க. அண்ணே வாய மூடு. அண்ணனாவது தங்கச்சியாவது என்னதான் பொய் சொன்னாலும் விட்டு பாத்துட்டு இருக்கான் பாரு. அவன் பாக்குற பார்வையிலேயே எல்லாம் விளக்கமா தெரிஞ்சு போச்சு. நம்மளோட நகை அந்த படுபா வீட்டை தான் இருக்குன்ட்டு. ஏய் முத அந்த நகையை குடுறா. முடியாது. என்னங்க இங்க நம்ம கிட்ட அந்த நகை இருக்கு. அது பீரோல தானே இருக்கு. ஆமா பீரோல தான் இருக்கு. சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன? நல்லா பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. பாத்தீங்களா கண்ணு முன்னாடி எப்பெல்லாம் பொய் சொல்லி பேசுறாங்கன்ட்டு. மொத்தம் நீங்க இங்க இருக்கிறது உங்க மேல உள்ள பாசத்தினால உங்க பொண்ணு இங்க இருக்க சொல்லல. உங்களை வச்சுதான் காரியத்தை ஆணுமே நினைக்கிறாவ. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ளார போய் உங்க நகை துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம் வேண்டானா என்னம்மா வேண்டாம் வேண்டாங்கிற? நகையை மாப்பிள்ளைக்கு கழட்டி கொடுத்தது உண்மைதான். அம்மா என் பையன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணும்ல. இத்தனை வருஷமா நல்லபடியா பாத்துருக்கான். மாத்திரம் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான். அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அம்மா டேய் பாண்டி மாப்பிள்ள ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. உனக்கே தெரியும்ல. கஷ்டத்துல இருக்கான். கிட்ட வந்து பேசி நைசா 10 லட்சத்தை வாங்கலாம்னு நினைச்சான். இப்படியே அப்பா வந்து குறுக்க தடுத்துட்டாரு. இருக்கிறது ஒரே பொண்ணு வீட்டுக்கார ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ஆழ்வாஸ் ஆவான்னு போயிடலாமான்னு சொன்னா. அதனாலதான் என்னோட நகைய நான் மாப்பிள்ளைக்கு கொடுத்து எங்க மாப்பிள்ள இந்த நகையை வச்சதான் தொழில் ஆரம்பிங்கன்ட்டு கொடுத்தேன். ஆமா அம்மா. ஏய் வாய முறி. அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே அப்புறம் நான் அம்மா நொம்மான்ட்டு ஆதகக்காரி. அப்படியே சொல்ல உடனே தடுத்துருவியாக்கும். நகையை அடமானம் வச்சு பணத்தை வாங்கலான்னு பேங்குக்கு போனாரு. அது முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு இனிமே பேங்குக்கு போய் கூட முடிவெடுத்திருக்காரு. பாண்டி தம்பி என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டயே காசு பணம் இல்ல. அதான் சம்மந்தி அம்மாவே அவங்களோட கழட்டி தரேன் இதை அடமானம் வச்சு வாங்கி தொழில தொடங்குங்க அப்படின்னாங்க. என் பிள்ளையும் தொழில் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆடி முடிஞ்சு ஆவணி மாசம் அவன் நல்லா டாப்பா இருப்பான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தம்பி ஆவணி மாசம் நல்லா டாப்பா வருவானா. அப்புறம் எப்படிப்பட்டாவது உங்க அம்மாவோட நகையை திருப்பி கொடுத்துருவான். இது வரைக்கும் நீங்களும் எந்த சண்டையும் போட வேணாம் தம்பி. சண்டை போட வேணானா? பாண்டியம்மா உங்க அம்மா அப்பா உனக்கு போட்ட நகை இருக்குமே கிட்டத்தட்ட 50-60 பவுன் வரும். அதுவும் இல்லாம இப்ப மாமா கிட்ட 5 லட்சம் ஆட்டையை போட்ட வேற. காசு பணம் உங்ககிட்ட இருக்கும்போது புருஷனுக்கு நீ கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம்ல. இப்ப என்ன உங்களுக்கு? எங்க அம்மா கொடுத்ததுல என்ன இருக்கு? எங்க அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? அண்ணே என் மாமியார் சொன்ன மாதிரிதான் ஏதாவது நல்ல தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நகைய திரும்பி கொடுத்துருவாரு. கொடுக்காமையா போயிட போறாரு. பொண்டாட்டி ஓவரா பேசிட்டு இருக்கு. புஷ்பா என்னங்க? வா நம்ம கிளம்பலாம். என்ன கிளம்பலாங்கிறீங்க? உங்க அம்மாவை கையோட கூட்டிட்டு போனோம் இங்க இருந்து. வர மாட்டேங்கிறாங்களே. வர மாட்டேங்கிறாங்க. போடுற நகையா திருப்பி கொடுக்கணும்ல. சொல்லிட்டாங்கல்ல உங்க தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா டாப்பா வந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட நகையை திருப்பி கொடுத்துருவாங்களாம். அப்புறம் என்ன? அப்புறம் இருந்தாலும் மருமக முறையில நான் இருக்கேல. நகையில பாதிப்பாங்க எனக்கு வந்தாகணும்ல. ஏன் இப்படி அலையறீங்களோ தெரியல. ஆமா உங்க அம்மா உங்க வீட்டுல போட்டு நகை எவ்வளவோ இருக்கும். ஆமா நல்லா போட்டாங்க. இந்த நகையை போட்டிருக்காங்க. மா ஏதாவது பேசுமா நீ? உம்முனே உட்காந்துருக்க. உன்னால பாரு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் கண்டவங்க கிட்ட எல்லாம். ஏமா இவங்கள்ட்ட எல்லாம் உண்மையை சொல்லிருக்க? அதுவா இருந்தாலும் என் பையன்கிட்ட நான் உண்மையை சொல்லாம மாமா இப்படியே பேசு. நீ ஒரு மாதிரி பேசுற இப்ப ஒரு மாதிரி பேசுற. என்னமோ இப்பதான் தோணுது அஜய் போன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டான். நீ தான் போன் பண்ணி சொல்லியிருந்திருப்ப. பாத்தீங்களா இங்க இருக்கும்போது உங்களை எப்பெல்லாம் பேசுறான்ட்டு. ஆனா உங்க பையனை கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் மென்டல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கள. அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவா. தேவையாத்த உங்களுக்கு சொல்லுங்க. வேண்டாம் அம்மா தான் வேண்டாங்கிறாங்களே. எவ்வளவு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க இருக்கவே வேண்டாம். கிளம்பலாம் வாங்க. கிளம்பலாம்ல? போலாம். வந்தது வராதுமா வீட்டையே பெரிய கலகத்தையே உண்டாக்கிட்டீங்க. இங்க இருக்கவே வேண்டாம். கிளம்புங்க. கலகத்தையே கண்ணுக்கு கண்ணா நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டாங்களே போங்க. ஆனா ஒண்ணு கத்த உங்ககிட்ட கொடுத்த நகைய நீங்களும் திருப்பி கொடுக்காம இருந்தீங்க. அப்புறம் நானும் எப்படி மாறுவேன்னு தெரியாது. அதான் நல்லா மாறிட்டீங்களே பார்த்தாலே தெரியுதே. நீ வாய முடு. மரியாதையா கூப்பிடுற அண்ணன்ட்டு அதுல உழுவுதுல.
அந்த ஆள் தான் பேசாம இருக்கானே. கிளம்பலாம் புஷ்பா. சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கட்டும், கிளம்புறோம். அதே மாதிரி இந்த வீட்ல உங்களுக்கு யார் குறைச்சல் கொடுத்தாலும் முத போன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன், உங்க பையன் இருக்காரு, எல்லாரும் இருக்கோம். உங்களையும் மறந்துடாதீங்க. நாங்க வரோம். ஏங்க போங்க. வரேம்மா. பாண்டியம்மா, நகைய குடுக்கல, நீ காளியம்மா. ஆமா, பி கேர்ஃபுல். என்னம்மா நடக்குது? நீ அவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாவ, நீ பாத்துட்டு அமைதியா இருக்க. இதானே உன் நகைய குடுக்கறேன்னு சொன்ன. நம்ம அதுங்களுக்கு தப்பா போச்சா? இதெல்லாம் சரியில்ல. நீ அவங்கள்ட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஆக மொத்தம் நீதாம்மா சகுனி வேலை பாத்துருக்க. நீ அங்கதான் அவமானப்படுத்துறாங்க, இங்க வந்து நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சா எனக்கே ஆப்பு வைக்கிறீல. உன்னை கவனிச்சுக்கிறேன். எங்க வாங்க உள்ளார போலாம். வாங்க. வாமா நீயும். உங்க அம்மா அவங்க நகையை கழட்டி எனக்கு குடுக்குறாங்க. அதுக்கு இந்த அம்மாக்கு என்ன வந்துச்சு? பேச்சு பேசிட்டு போறா பாரு. இதெல்லாம் இல்ல, என் அண்ணன் வேற கூட நின்னு பேசுறான். எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. தொப்பி மண்டையா, வாயா உள்ளார. போடி வாரேன். வீட்டாளுங்க யார்கிட்ட எப்படி பேச கூட மரியாதை தெரியல போல இருக்கு. இப்படிதான் நடந்துக்குவாங்களோ. வாய மூடு, தெரியும் எனக்கு. வேலையை பாரு. அவனா இது சொல்லி வந்துரு, வாயை மூடி வேலையை பாருன்னு. நீ போடி முத உள்ளார. அதனாலதான் சண்டையே ஆரம்பிக்குது. என்னாலதான் சண்டை ஆரம்பிக்குதா? வீட்டுக்குள்ளார வா, உனக்கு பெரிய முத்து பூசை போடுறேன். அலை மண்டை சைஸையும் பாரு. அத்தை விடுங்க, கவலைப்படாதீங்க. உங்களை உங்க பொண்ணு இப்படி திட்டிட்டு போயிட்டான்னு நீங்களும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. ஆமா சம்பந்தியம்மா, எனக்கே சங்கடமா போச்சு. ஆனா இப்படி ஆயிருச்சே. நீங்க நகை கொடுக்கற விஷயம் பெரிய சண்டையாகாதுன்னு நினைச்சேன். பெரிய பிரளயத்தையே உண்டாக்கிருச்சு. அதனால என்ன இருக்கு, விடுங்க. உங்க பையன் பாண்டி என்ன நீங்க அவங்கள்ட்ட கேட்காம நகை கொடுத்துறீங்கன்ட்டு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. புருஷன பொண்டாட்டியும். உங்க மேல தப்பு சொல்ல முடியாது. என்னம்மா? அது ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா, நம்ம உள்ளார போலாம். ஒண்ணு சண்டை போட நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவ இப்போதைக்கு சண்டை போடுவா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசாம போயிருவா. உங்க பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஆக போறது நம்மளும் பாத்துக்கலாம். சரி சம்பந்தியம்மா, வாங்க உள்ளார போலாம். அப்படியே நீ பேங்க்குக்கு போயிட்டு வந்துரு. சரிம்மா. பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு வந்துரு. உன் பொண்டாட்டியே கூட்டிட்டு போ. அந்த ராட்சசிய கூட்டிட்டு போகணுமாக்கும். வேற என்ன பண்றது, அவ்வளவுதான் கூட்டிட்டு போனோம். தனியா போனாலும் திருப்பி பேங்க்ல பணம் கொடுக்காம போயிருவாங்க. அதுக்காக அவளை கூட்டிட்டு போக சொல்றேன். சரிம்மா, அவளே கூட்டிட்டு போறேன். அங்கத்த உள்ளார போலாம். இங்கே நிக்கிறீங்க, சோகமா இருக்காதீங்க. சரிங்க மாப்பிள்ள, வாங்க போலாம்.